ஷய் விஷ்ணு பிரம்மா முனியப்பன் சூரியன் ரகுநாத்து நந்தி கடவுள் ஆதியில் அம்மன்களை கூப்பிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முத்தாளம்மன் முத்தாரப்பன் சிவனும் பார்வதி குடும்பம் பூமியில் இருந்த கணக்கில் அப்பே ஐயா உட்கார்ந்தார். ஐயா உட்கார்ந்த இடத்துலேருந்து கணக்கு கொடுத்தார். அம்மமார்களை கூப்பிட்டு அங்கே இருந்தாண்டா அம்மமார்கள் பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே போனது எல்லாம் முட்டாப்பேலை, சேத்தூர், தலபாயபுரம், செட்டியார்பட்டி, ராஜபாளையம், விருதுநகர், ஸ்ரீபுத்தூர் எல்லாம் கேட்டுக்கோ. தென்பகுதி பாவனாசம் வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும், சென்னை மெட்ராஸ் வரைக்கும் எல்லாம் அம்மனுகள் பூரா அங்கே இருந்தாண்டா வரம் கொடுத்தாரு ஐயா. இப்போ அம்மனை பூரா இருக்க வேண்டிய இடத்துல பூரா அங்கன மாண்டப்பே அசிங்கம் பண்ணுதான், அகம்பாதம் பண்ணுதான், உயிர் போலியை செய்தான். எவ்வளவோ அசிங்கம் பூரா பெண்கள் மூட்டு தீட்டு என்னென்ன தொழில்காரனை வச்சு மந்திரவாதியை பூரா ஐயமார் எல்லாம் வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். தமிழ்நாடு முழுவதும் அம்மமார்களை பூரா அழிச்சிட்டான். அழிக்க வெறியில் போக டயத்தில் இப்போ அம்மமார்கள் பூரா உள்ளே கொண்டு வந்துட்டார் கைலாசத்தில். அசிங்கண்டா மானிடப்பேலே உழைச்சி விவசாயம் பண்ணி இந்த காலத்தில் மன்னர் ஆட்சியில் விவசாயம் பண்ணி மன சந்தோஷமாக குடும்பமே போச்சு. ஆண்டவன் பகவான் கொடுத்தார். இந்த செம்மத்தில் அழிக்க வந்துட்டான். நாக்க ரெண்டும் அழித்து கோயிலை பூரா இடிக்க எல்லாமே. கோயில் எதுக்கு இருக்குது தெரியுமா? மானிட சேட்டை பண்ணுறோன்னா அந்தந்த சிட்டி கிராமத்தில் இப்போ தான் சிட்டி வச்சுருக்கான். கிராமத்தில் இருக்கிற மக்களை அடித்து நொறுக்கு. அதுக்கு தான் அம்மமார்களுக்கு வரம் கொடுத்தார் கடவுள். நீங்கள் என்னடா செஞ்சுருக்கீங்க? இந்த செம்மத்தில் அம்புட்டு அழித்து வச்சுருக்கீங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கணக்கில் கைலாசத்தில் சிவன் குடும்பம் ஒரு சிலையை அடித்தோ எதுவுமே வைக்க முடியாத நிலைமையில் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தி கருமாயப்படுத்தி வைக்கான். இந்த கணக்கு வழக்குகள் உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுறது எதிர் மனுதார் வரைக்கும் அப்படியே பூரா கஷ்டம் கருமாயப்படுத்தி வச்சுட்டான். கண் கலங்குதார். ஆனால் கலங்குனாலும் குடும்பம் ஆட்சி உலக நாடு நான் நடத்துதேன்டா பிள்ளைகிட்ட சொல்லுதார். ஆட்சி உலகமே நான் தான் நடத்துதேன். ஆனால் கஷ்டம் கருமாயப்பட்டாலும் தண்டனை ஒரு செகண்டில் கொடுக்கலாம் அப்படிங்கார். பையன்கிட்ட சொல்லுதார். ஒரு நிமிஷம் பூமியை கீழே இறக்கணும்னா எல்லாம் மானிட பிறவி எல்லாம் மாண்டு போவான். ஆனால் ஆடு மாடு கோழி பறவைகளை காப்பாற்றணும்டா பிள்ளைகிட்ட சொல்லுதார். அதுதான்டா நம்ம குடும்பத்தை கும்பிட்டு போகுது. சிவன் குடும்பம் ஐயா, பார்வதி அம்மா குடும்பம், சிவனும் பார்வதி குடும்பம்னு சொல்லி பூரா புழு பூச்சி வரைக்கும் கும்பிட்டு போகுதுடா. வாயில்லாத ஜீவன் இவனுக்கு மானிட பேருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு வாயை கொடுத்து இவ்வளோ பெரிய கஷ்டம் படுத்தி வச்சுட்டான்டா அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லுதார். நாங்கள் காதால் நின்று வெளியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதாடா? புரிஞ்சு பாருங்கடா. அம்மனை பூரா உள்ளே ஏற்றுதார். என்ன காரணம்? அழிக்க போகிறார். மானிட பேலை மட்டும் அழிப்பார். தமிழ் வார்த்தை பேசி தமிழ்நாடே அழிச்சு வச்சுருக்கான். பார்த்தியா? விவசாய மண்ணை அழிச்சு வச்சுருக்கான். ஒவ்வொருத்தனும் டார்டாரா கட்டடங்கள் பில்டிங்களை போட்டால் அது என்னடா பூமி தாங்க வேண்டாமாடா? கோர்ட்டிலேருந்து பண்ணணும், கோர்ட்டிலேருந்து கொடுக்கணும். பில்டிங் எங்கேயும் போடாத, அகம்பா சேட்டை பண்ணாத, மலைகளை உடைக்காத, தேவை தக்கன இருந்துக்கோ வாழ்ந்துக்கோன்னு கோர்ட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் இலங்கையிலேருந்து கொடுத்துருக்கணும். கொடுக்கல. இப்போ பூமியில் இறங்கி கணக்கு கொடுக்காரு. கடவுள் கொடுக்காரு. குடும்பம் சிவன் குடும்பம் கொடுக்கு. ஐயா குடும்பம் கொடுக்கு. பூமி யார் கொடுத்துருக்காப்பா? கோர்ட்டில் கோட்டாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காலைல யார் 10:30 மணிக்கு கும்பிட்றீங்க? தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எதுக்கு கும்பிட்றீங்க? கடவுளே அப்படின்னு சொல்லி உட்காருறீங்க. இப்போ பூமியில் உட்காந்துருக்காரு. பூமியில் உட்கார்ந்ததை நீங்கள் ஏற்று பார்க்கல அப்படின்னா அதுக்கு முற்றுப்புள்ளி விட வைப்பார். ஏன்னா அவர் உட்காந்து கணக்கு விளாண்டுக்கிட்டே தான் இருப்பார். அவருடைய விளையாட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் என்கிட்ட வந்து முற்றுப்புள்ளி வந்து கேட்கலையா அப்படிங்கிற கேள்வி கேட்பார். பார்ப்பார், கேள்வி கேட்பார், பார்ப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். இதுக்கு மனசு என்ன காரணம்? டைம் வரும் அப்படிங்கிற கணக்கு உட்கார்ந்துருக்கார். முக்கால் சத்தியம் அரசியல்வாதி ஆட்சி அமைப்பு கணக்கை முடிச்சுடுவார். கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி அரசியல்வாதி கணக்கை முடிச்சிருவார். சென்னை மெட்ராஸில் உட்காந்துட்டார். அட்டா முடிக்க குடுக்கிற குட்டுப்பில் அரசியல்வாதியை கொண்ட நரம்பை எடுத்துருவார். 7 செம்மத்து சேட்டை வெட்டு குத்து. அந்த ஆட்சிக்கு உட்காரணும், இடத்த பிடிக்கணும், இடத்துல பூரா அள்ளணும், தங்கை வைரங்கள் அள்ளணும். ஒரு காலத்தில் ஓடிச்சு. இப்போ ஒரே பேப்பரை அடிக்கணும், பேப்பரை விளையாடணும், பேப்பரை விட்டு அழிக்கணும், பேப்பரை விட்டு கொல்லணும் குடும்பங்களை. அப்படி கணக்கில் வந்துட்டான். பூரா சிட்டி கிராமத்தில் அனாவசியமாக கட்டடமாக ஏற்றுதான். அதெல்லாம் எல்லாமே அதிகாரி பூரா உறங்குதான். காலை ரெண்டையும் பிளந்து எப்படி ஆணு பெண்ணுமா நியமித்து போட்டிருக்கான். ஒவ்வொரு ஆஃபீஸில் ஆணு பெண்ணுமா உட்காந்து காலை ரெண்டையும் பின்னிக்கிட்டு விளையாட்டு விளையாடுறாங்க. அப்போ அந்த விளையாட்டுக்கு முடிக்கணும்ல, அதுக்கு தான் கைலாசத்தில் ஏற்றின கணக்கு அதிகாரியை பூரா கொண்ட நரம்பை எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம்.